10th லெசனில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த லெசனில் பாளையக்காரர் மெத்தட் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாளையக்காரர் மெத்தடை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வாரங்களில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காகத்தியர்கள் தான். குறிப்பாக பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்தில் தான் இந்த பாளையக்காரர் முறை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. தமிழகத்தில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதுரை நாயக்கர், அவர்கிட்ட அமைச்சராக இருந்த விஸ்வநாத நாயக்கர், 2 பேரும் 1529 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எத்தனை பாளையங்களாக தமிழகம் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பாளையம் அப்படின்றதுக்கு ஒரு பகுதி அல்லது இராணுவ முகாம் அப்படின்னு மீனிங் இருக்குது. ஆங்கிலேயரோட குறிப்புகளில் இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் இவங்களோட பேர் பார்த்தோம் அப்படின்னா போலிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பேரரசுக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்டும் குறுநில அரசு. அதுதான் இதோட மீனிங். இந்த பாளையக்காரர்கள் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா வரி வசூலிச்சாங்க, அப்புறமா தீர்ப்பு கொடுக்கறது, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது, ஃபுல் இண்டிபெண்டன்ஸாக இவங்க செயல்பட்டாங்க. இந்த நாயக்கர்கள் அவங்க ஏரியாவை பிடிக்கிறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் இந்த பாளையக்காரர் முறையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இராணுவத்தில் யார் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இத்தனை பேருக்கு இத்தனை பாளையம்ன்ற மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த பாளையங்களை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எப்போல்லாம் நாயக்கர்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் பாளையக்காரர்கள் அவங்களோட படையை அனுப்பணும். இதுதான் அதோட மெத்தடாக இருந்தது. 200 வருஷம் இந்த நாயக்கர் பாளையக்காரர்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிடுச்சு. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இவங்க இருக்க ஏரியாவுக்கு வர வரைக்கும் இந்த மெத்தட் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த 72 பாளையங்களை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையத்தில் எந்தெந்த ஊர்லாம் வருது அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி அதெல்லாம் வருது. மேற்கு பாளையத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இந்த மாதிரிலாம் மேற்கு பாளையத்தில் வருது. தேங்க்யூ, பாய்.